Taste the Daily. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உலக ஓட்டுநர் தினத்தை ஒட்டி அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் கழக நிர்வாகிகள் அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பின்னர் பணிமனையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி கிழக்கு ஒன்றியத்தில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. காரியாபட்டி கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட 32 பூத்களில் மாவட்ட பொருளாளரும் மண்டல தேர்தல் பொறுப்பாளருமான குருசாமி தலைமையில் கள ஆய்வு நடைபெற்றது. 32 பூத் கமிட்டிகளில் மண்டல தேர்தல் பொறுப்பாளர் குருசாமி மற்றும் காரியாபட்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் தோப்பூர் முருகன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான KC வீரமணி கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் லட்சிய மாநாட்டுக்கான லட்சினை ஸ்டிக்கரை அதிமுக நிர்வாகிகளுக்கு வழங்கி வாகனங்களில் ஒட்டினார். இதில் கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் திருவத்தூர் பகுதியில் செய்யாறு நகர கழகம் அதிமுக சார்பில் அதிமுக பூத் கமிட்டி கிளைக்கழக நிர்வாகிகள் அமைப்பது குறித்த நிகழ்ச்சி செய்யாறு நகர கழக செயலாளர் வெங்கடேசன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி K மோகன் தலைமையிலும் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் முன்னிலையிலும் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செய்யாறு பகுதியில் உள்ள 7 வார்டுகளில் 9 பேர் கொண்ட பூத் கமிட்டி கிளைக்கழக நிர்வாகிகள் அமைக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட வாயலூர் பகுதியில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பேரம்பாக்கம் அன்பு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனபால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தலூர் மாவட்ட கழக அலுவலகத்தில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி கொள்ளிடம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூத்தியான்பேட்டை ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் சால்வை அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதிக்குட்பட்ட குமராட்சி கிழக்கு ஒன்றியம் அதிமுக சார்பில் வையூர் கிராம பகுதியில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான KA பாண்டியன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதையடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை மாதவரம் பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி முன்னிலையில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தோர் அதிமுகவில் இணைந்தனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான மாதவரம் மூர்த்தி முன்னிலையில் அதிமுக வட்ட செயலாளர் புழல் விஜயன் ஏற்பாட்டில் காங்கிரசின் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மதிவாணன் அதிமுகவில் இணைந்தார். பின்னர் அவரது தலைமையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் நடைபெற்ற உலக ஓட்டுநர் நாள் கொண்டாட்டத்தில் தென்காசி மாவட்ட கழக செயலாளரும் கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஓட்டுநர்களுக்கு சால்வை மற்றும் இனிப்புகள் வழங்கி கௌரவித்தார். இதில் அண்ணா தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் கந்தசாமி பாண்டியன், மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன், நெல்லை மேற்கு மண்டல செயலாளர் ராமையா, துணை செயலாளர் பெருமாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீரப்பாளையம் கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றியங்களில் அதிமுக கிளை நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர்கள் விநாயகமூர்த்தி, கருப்பன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் பங்கேற்று
கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் இதில் கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர்.